ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். பகவான் ஒரு முறை பகவான் அவதாரத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தொடர்பு உண்டா? இதை கேட்கும் போதே நம் புருவம் சுருங்குகிறது. ஆனால் காஞ்சி மகா பெரியவரோ அருமையான விளக்கத்தை தந்திருக்கிறார். திருட்டு, கொலை, அடிதடி நடக்கக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் போலீஸ் ஸ்டேஷன் அமைத்தனர். ஆனால் பாருங்கள், திருட்டு நடந்துவிட்டால் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கிறோம். அதன் பிறகே வழக்கை போலீசார் கையில் எடுக்கின்றனர். அதுபோல் பகவானும் அவதாரம் நிகழ்த்த வேண்டும் என பூமிக்கு வருவதில்லை. யாராவது புகார் கொடுத்தால்தான் வருகிறார். அதாவது 2 விதமான பெட்டிஷன்களை எதிர்பார்க்கிறார் அவர். மரியாதையை எதிர்பார்த்து கொண்டு இப்படி செய்கிறார் என கருத வேண்டாம். எதிலும் ஒரு பத்ததி, அதாவது முறை வேண்டும் என்பதற்காக 2 விதமான பெட்டிஷன் என்றேனே. ஒன்று, வானுலக தேவர்கள் கொடுக்கும் பெட்டிஷன். இந்த உலகத்தை இயக்கும் பொறுப்பாளராக தேவர்களை வைத்திருக்கிறார் பகவான். அதாவது உலகை இயக்கும் அதிகாரிகள் இவர்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன். திடீரென உலகத்திற்கு பெரிய கஷ்டம் வருகிறது. அதனால் தர்மம் இல்லாமல் போகிறது என வைத்துக் கொள்ளுங்கள். அதை பார்த்து கொண்டு தேவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். பகவானிடம் பெட்டிஷன் கொடுப்பார்கள். அந்த வழக்கை கையில் எடுத்து பகவான் ஆக்ஷனில் இறங்குவார். இன்னொரு வித பெட்டிஷன் என்ன தெரியுமா? பகவானே, நீயே குழந்தையாக பிறக்க வேண்டும் என ஒரு தம்பதி பெட்டிஷன் கொடுத்தாலும் பகவான் வருவார். அந்த தம்பதியினருக்கு அதற்கான தகுதி இருப்பது அவசியம். ராமர், கிருஷ்ணர் அவதாரங்கள் மகாவிஷ்ணுவிடம் தேவர்கள் முறையிட்ட பிறகே நடந்தன. தசரத சக்கரவர்த்தி புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார். அதன் பின்னரே ராமராக அவதரித்தார் பகவான். கிருஷ்ண அவதாரத்திலுமே இப்படித்தான் நடந்தது. பல யுகங்களுக்கு முன் சுதபஸ் பிரசனி என்னும் தம்பதியினர் மகாவிஷ்ணு தங்களுக்கு மகனாக பிறக்க வேண்டும் என தவம் இருந்தனர். அதன்படி மறுபிறவியில் அவர்கள் வாசுதேவர் தேவகியாக வாழ்ந்தபோது கிருஷ்ணர் அவதரித்தார். பகவான் அவதாரத்தையும் போலீஸ் ஸ்டேஷனையும் தொடர்பு படுத்தி மகா பெரியோரால் மட்டுமே இப்படி சொல்ல முடியும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.